இவன் வேற எதுக்கு போன் பண்ணிட்டே இருக்கான்? வேடா. என்னடா போனை கட் பண்றான்? அதாக்கா எனக்கு தெரியல. அந்த பக்கம் அவனுக்கு என்ன டென்ஷனோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்க்கா, கால் வரும். இந்தாங்கண்ணா. இல்லம்மா பணம்லாம் வேணாம்மா, பரவாயில்லம்மா. நான் பாதையிலே இறக்கி விட்டேன், அதுவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க வேற வண்டியை பிடிச்சிட்டு போங்க. இல்ல பரவாயில்லண்ணா, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுக்காக இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இல்லம்மா பரவாயில்லம்மா, வச்சுக்கோங்கண்ணா. ஆனா உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. வேற ஆளா இருந்திருந்தா ரொம்ப திட்டி இருப்பாங்க. உன் மனசுக்கு நீ நல்லா இருக்கணுமா. சரிண்ணா. சரிம்மா, பாத்து போங்கம்மா. ஆட்டோலாம் இங்க வராது போல இருக்கு. ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு, நம்ம நடந்தே போயிடலாம். அவனுங்களை வர சொல்றேண்ணா. சொல்லுங்க தல. ரவி, பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். ஆபீஸ் வாசல்ல நிக்க வேணாம், நான் இப்ப இருக்கிற இடத்துக்கு வந்துரு. நீ நிக்கிற அதே ரோட்ல நேரா அப்படியே அடையார் போற ரோட வந்துரு. அப்ப பிளான் கேன்சல் தல. டேய் பரதேசி பையல, சொல்றத மட்டும் செய். கிளம்பி வானா வாடா. நான் சொன்ன அந்த பொண்ணு ஆட்டோ ரிப்பேர் ஆகி பாதியிலே இறங்கிட்டா. அவ இங்கதான் நின்றுட்டு இருக்கா. இங்கேயே கதையை முடிச்சிட வேண்டியதுதான். சிறுத்துல நானும் குமார வந்துடுறோம். எப்படிடா வருவீங்க? பைக்ல தல. டேய், அங்க இருந்து நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? டாக்டர் உன்னை ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னது அப்பா சொன்னாரு. ஆமா மாப்ள, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. மகா மட்டும் ஆபீஸ்க்கு போட்டோம். நேத்து பிளான் எல்லாம் சொதப்பிட்டானுங்க. இன்னைக்கு மகா தனியா போனாதான் அந்த பிளான சக்சஸ் பண்ண முடியும். இல்லம்மா, நான் ஆபீஸ்லாம் போகல. அப்ப எங்க கிளம்பிட்டீங்க? கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்மா. கோயிலுக்கா? கோயிலுக்கா? என்னப்பா திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? இப்பதான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. தேவையில்லாத அலைச்சல்பா. உடம்பு முழுசா சரியானதுக்கு அப்புறமா போய்க்கலாம். இல்லம்மா, அப்பாதான் சொன்னாரு. ஏதோ ஜோசியரை பாத்திருக்காரு போல. அவர் தான் என்ன பத்தி சொல்லியிருக்காரு போல. எனக்கு ஏதோ 7.5 சனி நடக்கிறதா. ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஏதோ காட்டு சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வர்றது நல்லதுன்னு சொன்னாங்க. அப்பா சொன்னாரா? ஆமாமா, அப்பாதான் சொன்னாங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். என்னங்க இவன் இருக்கிற நிலைமைக்கு இப்ப எதுக்குங்க இதெல்லாம்? உடம்பு சரியானதுக்கு அப்புறமா போய்க்கலாம்ல. இல்ல, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எனக்கு மனசு சரியில்லை நந்தினி. அதனாலதான் நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட அவன் ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னேன். அவரு தான் சொன்னாரு, காட்டு சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணா இந்த வீரியம் குறையும்னு. அதனாலதான் போயிட்டு வர சொன்னேன். என்கிட்ட கேட்காம என்னென்னமோ பண்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என் புள்ளையோட உடம்பு முக்கியமா இல்ல பரிகாரம் முக்கியமா? அவன் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தாமா இந்த பரிகாரமே. ஆமா அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. விக்ரம நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். யாரு நீ? நீ கூட இருக்கிறது தானே எங்களுக்கு கவலையே. மகா, கோயிலுக்கு போயிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வா. நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சரியா? அவதான் எங்களுக்கு பிரச்சனையே. ஒரு பிரச்சனையே பிரச்சனை வேண்டான்னு வேண்டிக்க போதோ? ஆமா மகா, அவனுக்காக மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து வேண்டிக்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. விக்ரம் எப்ப 7.5 சனி புடிச்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரிப்பா, பாத்து போயிட்டு வாங்க. சரிம்மா.
போயிட்டு வரோம். இத பாரு, பரிகாரம் பண்றதுதான் பண்ற. சனியன அங்கேயே தலை முழுகிட்டு வந்துரு. மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாத. முடிச்சிருட்டாப்பா. இப்பயே நான் ஆபீஸ் முன்னாடி நான் போறேன். யாருக்கு எந்த டவுட்டும் வராம நான் முடிச்சிடுறேன். போதுமா? ஐயோ, தலை அவசரப்படாத. ஆபீஸ்க்குலாம் போக வேண்டாம். மகாவும் விக்ரமும் இன்னைக்கு ஆந்திரா பார்டர் பக்கத்துல காட்டுக்குள்ள இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு பரிகாரத்துக்காக போறாங்க. இதுதான் சரியான சமயம். விக்ரமோட கண்ணுல மண்ணை தூவிட்டு அவளை அலேக்கா தூக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம கொலை பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ளே போச்சிருக்கேன். அட என்ன பண்ணி அடிக்கடி லொகேஷனை மாத்திடுதா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல. தேவையே இல்லாம எதுக்கு இப்ப அவங்க அங்க அனுப்புற? ஆமா, நான் தான் அனுப்புனேன். வேணா உங்க குப்பத்துக்கு அனுப்பி வைக்கட்டுமா? அத செய்ப்பா, ரொம்ப வசதியா போயிடும். என்ன தல, அவ போற இடத்த நான் தகவல் சொன்னா நீங்க எவ்வளவு இலக்காரமா பேசுறீங்க. நீ சரி சரி, அப்படியே செஞ்சிடலாம். ஆந்திரா பார்டர்ல காட்டு கோயிலுக்கு போற டிராவல் கன்வீனியன்ஸ் கொஞ்சம் போன் அனுப்பிச்சு விடுறியா? பண்றேன். பணத்துக்காக காட்டுற அதே அக்கறைய கொஞ்சம் வேலையிலையும் காட்டுங்க தல. டேய் புலி, நீ பேர்ல மட்டும்தான்டா புலி. என் பேரு தான்டா பூனை. உண்மையான புலி நான் தான்டா. அவ கதையை நீங்க முடிச்ச தீர்றேன்டா. ஏக்கா, இன்னைக்கே பூனை கணக்கச்சிதமா வேலையை முடிச்சிருவான். நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா, நம்புவோம். இப்ப எதுக்கு நீ வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்க? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போய் பின்னாடி உட்காரு. விக்ரம், நான் எப்பவுமே இங்க தானே விக்ரம் உட்காருவேன். இனிமே நீ பின்னாடி தான் உட்காரணும். போன தடவை நீ பக்கத்துல உட்கார்ந்ததுனாலதான் லாரியில போய் மோதி ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்ப திரும்பி நீ பக்கத்துல உட்கார்ந்து நான் திரும்பி லாரியில போய் மோதி ஆக்சிடென்ட் ஆகணுமா? பின்னாடி அவ்வளவு இடம் காலியா தானே இருக்கு. போய் அங்க உட்காரு. வாட்? என்ன ஆனாலும் சரி விக்ரம், நான் என் வீட்டுக்கு போற மாதிரி எல்லாம் இல்ல. மாமா கோயிலுக்கு தானே போ சொன்னாரு. கோயிலுக்கு போலான்னு சொல்லி தானே நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் விக்ரம். ப்ளீஸ், அங்க போயிட்டு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் விக்ரம். ப்ளீஸ். நோ 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 வே. நீ இனிமே என்ன பண்ணாலும் உன் நடிப்பு என்கிட்ட செல்லாது. எங்க உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? நீதான் பிரச்சனை. நீதான் போதுமா? நீ போயிட்டனா எல்லாமே சரியாயிடும் எனக்கு வாழ்க்கையில. சரி விக்ரம், நான் போயிடுறேன். நான் போயிட்டா எல்லாமே சரியாயிரும்ல? ஓகே. முதல்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு பண்ண வேண்டிய பூஜையை பண்ணலாம் விக்ரம். கோவில் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் இன்னைக்கு கிளம்பி வந்ததே உன்னை வீட்டுல விடுறதுக்கு தான். அதுக்காக தான் நான் அப்பா கிட்ட ஓகேவே சொன்னது. ஆமாண்டா. வந்து அவளை தூக்கிட்டு அவ கதையை முடிச்சு உனக்கு போன் பண்றேன். திரும்ப எனக்கு போன் பண்ணி நான் தொல்லை பண்ணாதடா. நம்ம போன் பேசிட்டு இருக்க கேப்ல எஸ்கேப் ஆயிட போறா. காரியத்தை முடிச்சிட்டு நானே போன் பண்றேன். வை. சரிங்க பூனை தல, போன வைக்கிறேன். என்னக்கா, அவங்க கோயிலுக்கே வரலன்னு பூனை சொல்லுதே. என்னடா சொல்ற? கோயில்ல இருந்து மகா அப்படியே அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டதை தானே விக்ரம் சொன்னா. நான் கூட விக்ரம் அவ கூட சண்டை போட்டுட்டு கோயிலே விட்டுட்டு வந்திருப்பான். அத சமாளிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவங்க கோயிலுக்கே போகலன்னு சொல்ற. கோயிலுக்கு போகலன்னா ஒண்ணுமே புரியலையடா. அப்ப மகா எங்கதான் இருக்கா?
சொல்லுங்கம்மா. நீ எப்படி இருக்க ஐசு? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எல்லாம் நல்லாதாம்மா இருக்கும். மகாவும் விக்ரம் மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்களா? என்னது மகாவா? மா என்னம்மா சொல்ற? மகா அங்க வரலையாமா? மகா இங்க வந்தாளா? இல்லையே ஐசு, இங்க வரலையே. அது கோவில்ல ஒரு பரிகாரம் பண்றதுக்காக மகா விக்ரம் மாமாவோட போயிருந்தா. திரும்பி வரும்போது மாமா மட்டும்தான் தனியா வந்தாரு. இல்லையே, இன்னும் அவ இங்க இருந்து சேரலையே. சரி, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? நான் அவளுக்கு ஃபோன் பண்ணமா, நாட் ரீச்சபிள்னு வருது. நான் திரும்பவும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பேசுறேன், சரியா? மாமா, எங்க அம்மா தான் பேசுனாங்க. மகா அங்க வரலன்னு சொல்றாங்க. இன்னும் போய் சேரலையா? நான் ஒரு அர்ஜென்ட்ல அவளை வழியிலேயே விட்டுட்டு வர வேண்டியதா போச்சு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அவளை வழியிலேயே இறக்கி விட்டுட்டு அவ எப்படி போவான்னு கேட்காம கூட நீங்க வந்துட்டீங்களா? ரொம்ப நல்லவங்க. சொல்லுங்கம்மா. எப்படி இருக்க ஐசு? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லாதாமா இருக்கும். மகாவும் விக்ரம் மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்களா? என்னது மகாவா? மா என்னம்மா சொல்ற? மகா அங்க வரலையாமா? மகா இங்க வந்தாளா? இல்லையே ஐசு, இங்க வரலையே. சரி, மாப்பிள்ளை கூட கிளம்பினாளா இல்ல தனியா கிளம்பினாளா? எத்தனை மணிக்கு கிளம்பினா? அது கோவில்ல ஒரு பரிகாரம் பண்றதுக்காக மகா விக்ரம் மாமா கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது மாமா மட்டும்தான் தனியா வந்தாரு. அவ நம்ம வீட்டுக்கு வந்துட்டதா சொன்னாரு. இல்லையே, இன்னும் அவ இங்க வந்து சேரலையே. சரி, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? அவளுக்கு ஃபோன் பண்ணேமா, நாட் ரீச்சபிள்னு வருது. சரி, நான் திரும்பவும் பண்ணிட்டு நான் உனக்கு பேசுறேன், சரியா? மாமா, எங்க அம்மா தான் பேசுனாங்க. மகா அங்க வரலன்னு சொல்றாங்க. அவ எங்க போனான்னு தெரியுமா? ஆட்டோ எதுவும் புடிச்சு போனாளா இல்ல பஸ்ஸா? இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் என் வீட்டுக்கு போய் சேரல. இன்னும் போய் சேரலையா? இல்ல, ஆக்சுவலி ஈவினிங் அங்க போய் சேர்ந்திருக்கணும். நான் கொஞ்சம் அவளை வழியிலேயே விட்டுட்டு வர வேண்டியதா போச்சு. அவ எப்படி அங்கிருந்து போனான்னு எனக்கு தெரியாது. என்ன மாமா சொல்றீங்க? அவளை வழியில இறக்கி விட்டுட்டு அவ எப்படி போவான்னு கேட்காம கூட நீங்க வந்துட்டீங்களா? இல்ல, The mobile number you have dialed is currently not reachable. Try again later. வேற போய்கிட்டே இருக்கு. மகாவுக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள் வந்துட்டே இருக்கு. அவ எங்க போயிருப்பா? என்ன நடந்துச்சு? எதுவுமே புரிய மாட்டேங்குதே. என்னங்க, ஒருவேளை மகா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாளோ? மழை இப்படி பெய்யறதுனால மழை விட்டதும் கூட வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி நம்ம விசாரிச்சு பார்க்கலாமா? அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் தான். நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி, பண்றி. ஹலோ அக்கா, நான் மகாக்காவோட தங்கச்சி சுபா பேசுறேன். சொல்லு சுபா. மகாக்கா அங்க வந்தாங்களா? இல்லையே சுபா, மகா இங்க வரலையே. அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் சுபா, ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, வெளியே போனா திடீர்னு மழையும் இடியுமா இருக்கு. ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் ரொம்ப நேரம் ஆச்சே, ஒருவேளை அங்க வந்திருப்பாளோன்னு கால் பண்ணேன். சரிக்கா, நான் போனை வைக்கிறேன். சரி சுபா. அப்படியே மகாக்கா அங்க வந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சரி சுபா, நான் சொல்றேன். ஏய் சுபா, மகா அங்கேயும் வரலங்கிறாங்களா? எங்கதான் போயிருப்பா அப்படி? சரி, வேற யாராவது ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பாரு. சரிம்மா.
விக்ரம் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா என்ன பண்றது? பரவாயில்ல, அவரா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாம இங்கே இருக்கலாம். ஏங்க எவ்வளவு நேரங்க இப்படியே காத்துட்டு இருக்கிறது? நம்ம மக அங்கேயும் போல இங்கேயும் வரல. அவ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு தான் பயமா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கேட்கலாம்னா அதையும் வேண்டாம்னு சொல்ற. அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சிக்னல் கிடைக்கல. இப்ப என்னதான் பண்றது? சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? என்ன பேசுற நீ? போலீஸுக்கா? ஐஷு, விக்ரம் எங்கப்பா கிளம்பிட்ட? மகாவை தேடிதாமா போறேன். நீ எதுக்காக தேவையில்லாம இந்த சமயத்துல? என்னப்பா, இப்பதான் உனக்கு தலையில ஆபரேஷன் நடந்திருக்கு. இந்த நிலைமையில மழையில நனைஞ்சு உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாரு கஷ்டப்படுறது? நீ ஒன்னும் போக தேவையில்ல. அவ என்ன திருவிழாவில காணாம போன குழந்தையா அட்ரஸ் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு? அவெல்லாம் தானா வருவா. எல்லாரும் உன்னை டென்ஷன் படுத்துறாங்கன்னு நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்காத. இல்லம்மா, நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. அதனால நானே நேர்ல போய் அவளை கூட்டிட்டு வந்தேன். வர்றேன்ப்பா. டேய், மகா, 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 மகா எங்க போயிருப்பா? இவ்வளவு இடியும் மழையுமா இருக்கு. வீட்டுக்கும் வரல, அவங்க அம்மா வீட்டுக்கும் போல, இங்கேயும் இல்ல. மகா, 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 உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ்வளவு இடியும் மழையுமா இருக்கு, இங்க வந்து இந்த நிலைமையில இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க நீ? மகா, நான் தான் உன்னை வீட்டுக்கு போக சொன்னேன்ல. மகா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏன் இவ்வளவு பிடிவாதம் உனக்கு? உங்களுக்கு அவ்வளவு பிடிவாதம் இருக்கும்போது எனக்கு இருக்காதா? இப்போ எதுக்கு விக்ரம் இங்க வந்தீங்க? எதுக்கு தல தண்ணி அடிச்ச? என்னடா ஒரு ஜாபுன்னு வந்து அலர்ட்டா இருக்க வேணா? இப்படியா மாடு மாதிரி கொட்டை விட்டு தூங்குறது? நான் கூட முடிச்சு என்னடா இடி சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா உங்க கோட்டை சத்தம் தான் ஊரே கேக்குதே. பாரதேசி பயிலுங்களா? அந்த மகா வேற வந்தாலும் தெரியலையே. ஒருவேளை வந்துட்டு போயிருந்தா? அதுக்கு வாய்ப்பே இல்ல தல. விடியற வரைக்கும் மூச்சுட்டு தான் இருந்தேன். இப்பதான் ஜஸ்ட் கண்ணை சொருகிடுச்சு தல. ராத்திரில யாரும் கோயிலுக்கு வரமாட்டாங்க தல. இங்கதான் எங்க ரவுண்ட் அடிச்சுட்டு இன்னும் நேரம் கழிச்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ரைட்டு தான். ஏதோ ஒண்ணு எனக்கு உறுத்துது. பேசாம அந்த புலிக்கு போன் பண்ணி கேட்டுலாமா? கேட்டுதல. அதோட நைட் சாப்பிட்ட பிரியாணி ஜீரணம் ஆயிடுச்சு. லைட்டா பசிக்கு தல. அப்படியே கொஞ்சம் பிரியாணி ஆர்டர் பண்ணு தல. தீனி மாடுங்களா? எப்ப பாரு தின்னுட்டே இருக்குடா. காலங்காத்தால எவன்டா பிரியாணி பண்ணிருப்பான்?
அது அந்த கோயில் எவன்டா பிரியாணி பண்ணிருப்பான்? சோத்து மாடுங்களா? அக்கா அக்கா, அந்த பூனைக்கண்ணன் தான்க்கா போன் பண்றான். ஒருவேளை மகாவை முடிச்சிருப்பானோ? தெரியலையடா, போன் அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு. ஹலோ தல, நான் தான் பூனைக்கண்ணன் பேசுறேன். இவ்வளவு நேரம் அந்த கோயிலாண்டதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மகாலட்சுமி வரவே இல்லையே, என்ன பண்றது? அவனுங்களை அப்படியே சாவ சொல்லு. இவ்வளவு நேரம் கோவில தான் இருக்காங்களா? போய் அங்க இங்கன்னு தேடி மகாவை புடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. கோவில்ல புளியோதரையும் பொங்கலும் கொடுப்பாங்க, வாங்கி தின்னுட்டு கிளம்ப சொல்லு. அக்கா நீ பேசாம இருக்கா, நான் பேசுறேக்கா. பேசி தொலை. தல, இன்னுமா கோயிலே காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ தானப்பா மகாலட்சுமிங்க வருதுன்னு அதான் காத்துக்கிட்டு இருக்கோம். ராத்திரி அவ்வளவு மழை புயல்லாம் அடிச்சது. ஆமா அடிச்சது. அதுக்கெல்லாம் பயந்துருவான் அந்த பூனைக்கண்ண. வந்த வேலையை முடிக்காம அந்த இடத்த விட்டு அசர மாட்டான். என்னை பத்தி உனக்கு தெரியாதாடா? உங்க தொழில் பக்திக்கு அளவே இல்லையா? இந்த புள்ளி ஒரு ஜாப் எடுத்துட்டா அதை செய்யாம இருக்க மாட்டான். அப்படி செய்ய முடியலன்னா அதை ஒத்துக்க மாட்டான். இப்ப ஒத்துக்கினது மகாலட்சுமியை முடிக்கிறதுக்கு. அதை முடிக்காம எப்படி போறது? அதனால தான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கோயிலுக்கு வரலைன்னா நீங்க நைட்டே கிளம்பி இருக்க வேண்டியதானே? இங்க மகாவை காணான்னு ஆளாளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க தான் தூக்கி இருப்பீங்கன்னு நானும் ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். கடைசியில நீங்களும் தூக்கலையா? இல்லையாப்பா, ஒருவேளை வேற ஏதாவது கேங் சைட்ல தூக்கி இருக்குமோ? வேற கேங்கா? இருக்கு, வேற கேங் இருக்கு. மா, நீங்க தான் மகாலட்சுமியா? ஆமா, நான் தான் மகாலட்சுமி. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, நீங்க யாரு? ஏமா, உங்க கூட ப்ளூ கலர் கார்ல வந்தது உங்க ஹஸ்பண்ட் தானே? ஏன் ஹஸ்பண்ட் தான்? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவரு திடீர்னு தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாருமா. ஐயோ, அவருக்கு என்னங்க ஆச்சு? அவர் இப்ப எங்க இருக்காரு? பக்கத்துல தாமா இருக்காரு. இங்கதான் கோயிலுக்கு பின்னாடி அவருக்கு தண்ணி கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அவர் தான் உங்க பேர் சொன்னாரு, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இப்ப அவர் எங்க இருக்காரு? கோயில் பின்னாடி தான் உட்கார வச்சிருக்கோம், வாமா. யார் இவரு? ஒண்ணுமே புரியலையே. வாடா. வண்டிய
ஹலோ விக்ரம், என்னாச்சுப்பா? எந்த போனும் உன்கிட்ட இருந்து வரவே இல்ல. இப்ப விடிஞ்சே போச்சுப்பா. மகாவை பாத்தியா இல்லையா? பா, மகாவை பார்த்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். டேய், மகாவை பாத்துட்டியா? எங்க போனாப்பா அவ? எங்க பார்த்த? ஒரு போன் பண்ணி சொல்ல மாட்டியா? டேய், இங்க எல்லாரும் பதறிட்டு இருக்கோம்டா. ஐயோ அப்பா, அதெல்லாம் நேர்ல வந்து நான் சொல்றேன். அவ இருந்த இடத்துல சிக்னல் கிடைக்கல, அதனால என்னாலே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியல. இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது, அவ சேஃபா தான் இருக்கா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு மத்த விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். என்னமோ ரொம்ப சந்தோஷம்பா. இப்பதான்டா எனக்கு நிம்மதியாவே இருக்கு. சரி, போனை மகா கிட்ட கொடு, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னேன்லப்பா, அங்க வச்சு பேசிக்கலாம். இல்லப்பா, அவகிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்பா. போனை கொஞ்சம் அவகிட்ட கொடு. அப்பா, அவ கோயிலுக்குள்ள இருக்கா, நான் வெளியில அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, கோயிலுக்குள்ள இருக்காளா? அப்போ நேத்து நீங்க கோயிலுக்கே போலியா? ஐயோ அப்பா, நான் வந்துட்டு சொல்றேன். இப்ப என்ன, அவகிட்ட போனை கொடுக்கணும், அவ்வளவுதானே. அப்படியே லைன்ல இருங்க, இதோ வரேன். ஏய், எங்கடா ஆளே காணோம்? ஏய், எங்கடா போனாவ? மகா, மகா! டேய், நீங்க 2 பேரும் அந்த பக்கம் பாருங்க. மகா! விக்ரம்! வா. மகா, அக்கா, மகா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எனக்கு அப்படியே செத்து பொழிச்ச மாதிரி இருந்தது. அக்கா, அதான் வந்துட்டேன்லக்கா, அப்புறம் ஏன் நீ அழற? உனக்கு தெரியாது, ஒரு ராத்திரி ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க எல்லாரும் துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? அக்கா, அக்கா, எங்கம்மா போயிட்ட? அங்க உங்க அம்மா வீட்டுக்கும் வரலன்னாங்க, இங்கேயும் வரல. போனும் நாட் ரீச்சபிள் இருந்தது. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம்மா. அப்படி எங்கதாம்மா போன? காத்தும் மழையுமா இருந்தப்ப நீ எங்கதான் இருந்த? எப்படி சமாளிச்ச? இதோ நிக்கிறாரே உங்க பையன், இவர்கிட்டயே கேளுங்க மாமா, நான் எங்க இருந்தேன். மகா, ஏய் மகா, மகா நில்லு, மகா நில்லு. என்னடா நடக்குதுங்க? அவகிட்ட கேட்டா உன்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு போறா. அப்ப நீதான் ஏதாவது பண்ணியா? அதான் அவன் எங்கேயோ போயிட்டாளா? டேய், உன்கிட்ட தான்டா கேக்குறேன், என்னதான் ஆச்சு? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? பா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும்பா. அது எல்லாத்தையும் அப்படியே பப்ளிக் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது.
டேய் என்னடா பேசுற? நேத்து அடிச்ச புயல்ல மகாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அவங்க அப்பா அம்மாக்கு என்னடா பதில் சொல்லிருக்க முடியும்? இப்படியே போனா சரிப்பட்டு வராது. எப்படியாவது மகாக்கு என் மேல வெறுப்பு வந்தே ஆகணும். என்னை விட்டு ஓடுனா போதும்னு அவன் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒண்ணு அவளுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணணும். இந்த விக்ரம மட்டும் புரிஞ்சிக்கவே முடியலக்கா. திடீர்னு அவனா மகாவை கோயிலுக்கு கூட்டு போறான், அவனே எங்கேயாவது விட்டுட்டு வர்றான், அப்புறம் திரும்ப அவனே போய் கூட்டிட்டு வந்துடுறான். அத பத்தி தாண்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் இப்படி இருக்கான், அவளுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டியா இருக்கு. எப்பவும் நாம அவளுக்கு எதிரா என்ன பண்ணாலும் அது நமக்கு எதிராவே திரும்பிடுது. இப்படியே போனா அது நமக்கு நல்லது இல்லைன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. ஆமாக்கா, இதுக்கு சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டி ஆகணும். எப்பெல்லாம் விக்ரம் மகாவை எழுத்து நிக்கிறானோ அப்பெல்லாம் அவ ஏதோ ஒரு சொக்குப்பிடி போட்டு அவனை மயக்கி திரும்ப தான் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறான். மகா இருக்கிற வரைக்கும் விக்ரம நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியாது. இத மகா அனுமதிக்கவும் மாட்டான். அவ என்னடா அனுமதிக்கிறது? ஏன் முன்னாடி அந்த மகாலாம் ஒரு ஆளே இல்லடா. விக்ரமோட சொத்தை அடையறதுக்காக அவனோட சொந்த அப்பா அம்மாவையே கொலை பண்ணி அது ஆக்சிடென்ட்னு போலீஸையும் மத்தவங்களையும் நம்ப வச்சு ஏமாத்தினவனா. அந்த மகாலாம் ஏமாத்திரம். அவெல்லாம் என்னோட கால் தூசுக்கு சமம். அவளை தூசு தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஏக்கா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பழைய கதையில இப்ப எதுக்கா பேசிட்டு இருக்க? புது கதைக்கு வா. அந்த மகாவுக்கு ஒரு வழி பண்ணணும். என்ன பண்றது? ஏக்கா, நான் வேணா பூனைக்கண்ணிட்ட பேசி இன்னொரு ஸ்கெட்ச் பக்காவா போட்டு மகாவை தூக்க சொல்லட்டுமா? டேய், இனிமே அந்த பூனை கண்ணனை நம்பி எல்லாம் பிரயோஜனம் இல்ல. வேற ஆளுங்களை வச்சு உடனடியா அந்த மகாவை போட்டு தள்ளணும். அதுக்கு புதுசா ஒரு பிளான் பண்ணுவோம். கல்யாணம் நடந்த உடனே மொத்த சொத்தோட கண்ட்ரோலும் விக்ரமோட மனைவிக்கு தான் போகும்னு உயில்ல தெளிவா எழுதி இருக்கு. அதுதான் வில்லங்கமே. அதனால தானே நான் அவனுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு பிளான் பண்ணேன். சின்ன வயசுல இருந்து அவனால யார் கூடயும் சேர்ந்து வாழ முடியாத மாதிரி வளர்த்தேன். பெண்கள்னாலே அவன் வெறுக்கணும், கல்யாணம்னாலே வெறுத்து ஓடணும்னு அவனுக்கே தெரியாம அவன் மனசுல ஆழமா விதைச்சேன். ஆனா ஆனா என் பிளான் எல்லாம் கை மீறி போய் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அவனோட பொண்டாட்டியை எப்படியாவது பிரிச்சு துரத்தி விடணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரேடி அவளை முடிச்சிடலான்னு இருக்கேன். அதுக்கு கரெக்டான டைம் வரட்டும்னு தான் பாத்துட்டு இருக்கேன். அப்படிலாம் நீங்க பொறுமையா காத்துட்டு இருக்க முடியாது மேடம். உங்களுக்கு அந்த டைமே இல்ல. அத சொல்லிட்டு போகதான் மேடம் நான் அவசரமா வந்தேன். ஆடிட்டர் சார், சும்மாவே எனக்கு மண்டை குழம்பும். இப்படி பொடி வச்சு பேசுறீங்கன்னா எப்படி புரியும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உயில்ல ஒரு சின்ன விஷயம் மென்ஷன் ஆயிருக்கு. அது என்னன்னா, கல்யாணம் ஆகி 100 நாளுக்குள்ள இந்த சொத்து முழுசையும் விக்ரமா கட்டிக்கிட்ட மனைவி பேர்ல மாத்தி ஆகணும். வாட்? 100 நாளைக்குள்ளயா? ஆமா மேடம். அவங்களுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 100 நாள் நெருங்கிட்டு இருக்கே. அதனாலதான் சொல்றேன் மேடம், உங்களுக்கு இப்ப டைமே இல்ல. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. சரிங்க மேடம், சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. நான் வரேன் மேடம். அக்கா, இந்த விஷயம் விக்ரமுக்கும் மகாவுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு வழி பண்ணி ஆகணுக்கா. இல்லைன்னு வச்சுக்க, நாம 2 பேரும் திருவோடை ஏத்திக்கிட்டு
கோயில் கோயிலா பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அவளுக்கு தெரிஞ்சாதானே? தெரியறதுக்கு முன்னாடியே அவளை இல்லாம பண்ணணும். லோக்கல் ரவுடி எல்லாம் நம்பி இனிமே யூஸ் இல்ல. பக்கா கிரிமினல் பிளான் பண்ணணும். பக்கா கிரிமினலா? ஒரு சரியான கூலிப்படைய காண்டாக்ட் பண்ணி அவங்கள வச்சு தெளிவா பிளான் போட்டு மகாவை தூக்கணும். உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க குழப்பத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும். உனக்கும் 3 நாள்ல மனசுல ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். அதை வச்சு நீயும் முடிவு பண்ணிக்கோ. இந்த 3 நாளைக்கு அப்புறம் ஆக்சுவலா நம்ம தெளிவுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும். இத பாரு, அது நம்ம சேர்ந்து வாழ்றதாவும் இருக்கலாம், இல்ல பிரியறதாவும் இருக்கலாம். ஆனா அதை எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுத்திடணும். இதுக்கப்புறமும் டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம காத்துட்டு இருக்க முடியாது. உடனே டிசைட் பண்ணணும். அதனாலதான் சொல்றேன், திரும்பியும் 3 நாளைக்கு அப்புறம் நீ சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க கூடாது. உன் மனசை தெளிவுபடுத்த நீயும் இப்ப கிடைக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோ. இது எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். பரவாயில்லையே, விக்ரம் இவ்வளோ தூரம் யோசிச்சு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. இந்த 3 நாள் நானும் வெயிட் பண்றேன். என் மனசு மாறுதோ இல்லையோ, கண்டிப்பா உங்க மனசு மாறும்னு நான் நம்புறேன். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? ஐஸ்வர்யாவை பிளாக்மெயில் பண்ணதுக்காக தானே அந்த ரெசார்ட்ல இருந்து உங்களை வேலையை விட்டு தூக்குனது. உங்களை அப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். இருங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். கூப்பிடு, தாராளமா போலீஸை கூப்பிடு. யார் வேணான்னு சொல்றா? உங்க அக்காவை பத்தின எல்லா உண்மையையும் நானே என் வாயால போலீஸ்ட சொல்றேன். அதுக்கப்புறம் அவளே நாண்டுட்டு செத்துருவா. என்ன ஓகேவா? பண்ணு, இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. நான் இங்கே நிக்கிறேன். பண்ணு 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 பண்ணு. என்ன போலீஸ் நம்பர் தெரியாதா? நான் வேணா சொல்லட்டுமா? 1-0-0. என்ன நீ கால் பண்றியா இல்ல நான் டயல் பண்ணி தரட்டுமா? அட, கண்ணில் பயம் தெரியுது. போலீஸ் வரட்டும், நானும் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவங்க கிட்ட சொல்றேன். அப்புறம் அவங்களே பாத்துப்பாங்க. இங்க பாருங்க, என்ன நடந்தது அப்படி என்கிட்ட கொஞ்சமாவது சொல்றீங்களா? என்கிட்ட வந்து கேக்குறியே, இத உங்க அக்கா கிட்ட கேட்டியா? அவ சொல்லியிருக்க மாட்டா. ஏன்னா தப்பு அவ மேல தானே. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போகல. நேரா அவகிட்டயே போய் என்ன நடந்துச்சுன்னு கேளு. ஸ்கூல்ல உங்க அக்கா பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தவன் தான் நானும். அவளுக்கு யாரும் செய்யாத உதவிய நான் செஞ்சிருக்கேன். அது என்னன்னு உங்க அக்காட்டியே கேட்டு தெரிஞ்சுக்க. யார் இவன்? மகா எதுக்காக இவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பேசாம ரோட்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கா? உங்க அக்கா எனக்கு 5 லட்ச ரூபா பணம் தரதா சொன்னான். இங்க இல்ல, ரெசார்ட்ல வச்சு கமிட் பண்ணான். அப்புறம் அவளை எங்கேயுமே வெளியே பார்க்க முடியல. வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா. நான் வீட்டுக்குள்ள வந்து அவகிட்ட நேரடியா பணம் கேட்டுருவேன். அப்புறம் அது பெரிய பிரச்சனையாச்சுன்னா நான் பொறுப்பாக முடியாது. இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா எனக்கு பணத்தை கொடுக்க சொல்லு. இங்க பாருங்க, உங்களுக்கும் என் அக்காக்கும் என்ன பிரச்சனைன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இது என் அக்கா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எந்த வில்லங்கத்தையும் அவ குடும்ப வாழ்க்கையில தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. இனிமே தயவு செஞ்சு ஐஸ்வர்யாவை தொல்லை பண்ணாதீங்க. உங்களுக்கு நானே எவ்வளவு பணம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துறேன். ஓகே, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன உங்க அக்கா கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஆனா நீ கமிட்மெண்ட் தர, அது சரி. எனக்கு
ஹாப்பி பர்த்டே டு யூ விக்ரம். விக்ரம், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. நம்ம 2 பேரும் பர்சனலா செலிப்ரேட் பண்ணணும் தான் நான் ஆசைப்பட்டேன். நம்ம லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு மெமரியா இது இருக்கணும்னு தான் இந்த டெக்கரேஷன், இந்த கேக் எல்லாம் நான் ரெடி பண்ணிருக்கேன். இந்த பாரு, எனக்கு இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ற பழக்கம்லாம் கிடையாது. அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆமா, இதெல்லாம் யாருக்கிட்ட நீ செஞ்ச? இல்ல விக்ரம், உன்னோட பர்த்டே அதுவுமா உன்னோட ஒய்ஃபா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். இந்த சர்ப்ரைஸ்லாம் நான் உங்ககிட்ட இப்ப கேட்டேனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதெல்லாம் தேவையில்லாத வீணான ஆடம்பரம். சும்மா எவனோ ஃபார்மாலிட்டிக்கு ஃபன் பண்ணி ஓசில ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு எல்லாருமே பண்ற வேலை. அத நானும் பண்ணணுமா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் என் பர்த்டே எல்லாம் யாருக்கிட்டையும் சொன்னதும் இல்ல, யாரோட விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் இல்ல. இது இன்ஃபேக்ட் என்னோட வீட்ல எல்லாருக்குமே தெரியும். எல்லா நாள் மாதிரி தான் ஒரு நாள் என்னோட பர்த்டேயும். இது கூட தெரியாம ஏன் இப்படி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி கேக் வாங்கி எதுக்கு இதெல்லாம்? என்ன இப்படி எல்லாம் செஞ்சா நான் இம்ப்ரெஸ் ஆயிருவேன், அப்படியே நான் உங்ககிட்ட மயங்கிருவேன்னு நினைக்கிறியா? நோ வே. உன் எதிர்பார்ப்புல என்கிட்ட நடக்காது. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி என் தூக்கத்தை கெடுக்காது. இங்க பாரு மகா, இப்படி எல்லாம் அழுது நீ சீன் எல்லாம் போடாது. இப்பவே மிட் நைட்டை தாண்டிருச்சு. நாளைக்கு நான் ஆபீஸ் போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு என்னால ஆபீஸ்ல நல்லா ஒர்க் பண்ண முடியும். இத பாரு, எனக்கு இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ற பழக்கம் எல்லாம் கிடையாது. அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆமா, இதெல்லாம் யாருக்கிட்ட நீ செஞ்ச? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் என் பர்த்டே எல்லாம் யாருக்கிட்டையும் சொன்னதும் இல்ல, யாரோட விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் இல்ல. இது இன்ஃபேக்ட் என்னோட வீட்ல எல்லாருக்குமே தெரியும். எல்லா நாள் மாதிரி தான் ஒரு நாள் என்னோட பர்த்டேயும். இது கூட தெரியாம ஏன் இப்படி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி கேக் வாங்கி எதுக்கு இதெல்லாம்? என்னம்மா எல்லாரும் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே விஷ் சொல்லிட்டு இருக்காங்க, நீ எதுவும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையா? அம்மா, யூனோ ஃபர்ஸ்ட் விசேஷம் மகாவோடது தான். ஆக்சுவலா நேற்று நைட்டு 12 மணிக்கே எனக்கு சொல்லிட்டேன். நான் தான் இந்த செலிப்ரேஷன் அப்படிலாம் வேணான்னு சொல்லிட்டேன். மகானி, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க தானா? சூப்பர். அப்ப நேத்தே ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுங்க பர்த்டே பார்ட்டிய. ஓ, அதான் மகாவோட முகம் வாடி இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. விக்ரம் சந்தோஷமா இருந்தா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. அப்போ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. விக்ரம், என்ன பிரச்சனைன்னு தெரியலையே விக்ரம். திடீர்னு கால் பண்ணி லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கானா? ஏதோ பெரிய பிரச்சனையில தான் இருக்கா போல விக்ரம். எதுக்கும் விஜய்க்கு நீங்க கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க, நம்ம நேரா அங்க போயிடலாம். ஓகே இரு, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் விஜய்க்கு போன் பண்றேன். எனக்கு போன். என்ன போன் அடிக்குது? ஓ, சொல்லுங்க பர்த்டே பாய். என்ன டின்னர் ப்ரோகிராம் கேன்சல், லஞ்சுக்கு போயிடலாம்னு ஃபோன் பண்றியோ? டேய் டேய் விஜய், டேய் ஸ்வேதா ஃபோன் பண்ணிருந்தாடா. இப்போ ஏதோ ஆபத்துல இருக்காளாம். எனக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லிட்டு ஏதோ ஒரு லொகேஷனை ஷேர் பண்ணிருக்கா. எனக்கு அது மகாபலிபுரம் ஈசிஆர் ரோட்ல தான்டா காட்டுது. அது என்ன பண்றதுன்னே தெரியலடா விஜய். நீ ஒன்னு பண்றியா? நான் ஒரு லொகேஷனை உனக்கு உடனே ஷேர் பண்றேன். நீ டைரக்டா அங்க வந்துரு. நானும் அங்க வந்துடுறேன் மேக்ஸிமம் ஸ்பீடா. அப்படியா ப்ரோ? சரி ப்ரோ, நானும் கிளம்பி வந்துடுறேன். நீ முன்னாடி போயிட்டு பின்னாடி நான் வந்துடுறேன். சரி ஓகேடா. ஓகே ஓகே சரி ஐசு, நான் வந்துடுறேன். என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நான் சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸ்.
ஓகே? நீ என்ன பண்ற? நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இரு. நான் இப்ப கிளம்பி போறேன். ஒரு 1/2 மணி நேரத்துல உனக்கு கார் அனுப்புறேன். நீ நேரா அங்க வந்துரு. ஓகே? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க போறோம் என்ன பண்றோம்னு தெளிவா சொல்லுங்க. லூசு, நான் தான் சொல்றேன்ல அது சர்ப்ரைஸ்னு. அதுக்கு மேல என்ன எதுவுமே கேட்காத. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். சரியா? சீக்கிரம் ரெடி ஆகு. புருஷன் சொன்னா கேட்டுதானே கேளு. ஆகணும். நீ சரி போயிட்டு சொல்றத வாங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். விக்ரம் பார்த்து ஓட்டுங்க விக்ரம். டென்ஷன்ல எல்லாம் ஓட்ட வேண்டாம். இப்பதானே ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க. ஆல்ரெடி 1008 பிரச்சனை. இதுல இன்னொரு விபத்துல சிக்கணுமா? ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்லோவா போங்க ப்ளீஸ். மகா சும்மா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அவளுக்கு என்ன ஆச்சோன்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். நீ வேற கடுப்பேத்தாத, நான் பாத்துக்கிறேன். இடியட்ஸ் வந்தாங்களா? இல்லையேடா, இப்பதானே மகாவும் விக்ரம் கிளம்பி ஆபீஸ் போனாங்க. நீ தானே கூட இருந்த. இப்ப என்ன புதுசா கேக்குற? என்னங்க போன கொடுங்க. கொடுங்க. சொல்லு விஜய், என்னாச்சு? அம்மா, நானும் ஸ்வேதாவும் விக்ரம் மகா அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஈசிஆர்ல ஒரு பங்களாக்கு வர சொல்லி போன் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப பார்த்தா விக்ரமோட கார் நடு ரூட்ல நிக்குதுமா. கெஸ்ட் ஹவுஸ்க்கும் வரல, ஸ்வேதாவுக்கும் கால் பண்ணல, ஆபீஸ்க்கும் போகல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. அதான் ஒருவேளை அங்க வந்திருப்பாங்களோ நினைச்சு கால் பண்ணமா. விக்ரமையும் காணும், மகானியும் காணுமா. ஒரே குழப்பமா இருக்கு. விஜய். அம்மா, ஒருவேளை பக்கத்துல அங்க எங்கயாவது போயிருக்கலாம். நீ எங்கே போயிடாத. ஏதாவது தகவல் கிடைச்சா எங்களுக்கு போன் பண்ணி சொல்லு. சரிம்மா, நான் இங்க வெயிட் பண்றேன். என்னடா அது? அவங்களுக்கு நாம சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா அவங்க நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே. டேய் சூப்பர்ரா, கலக்கிட்டீங்க. பிரமாதம். சொன்ன வேலைய கணக்கச்சிதமா மிஸ் ஆகாம பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ரா. என்னத்தல சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. டேய், மகாவை கடத்திட்டீங்கல்ல? என்னது, மகாவா கடத்திட்டோமா? இப்பதானே தல போன் பண்ணி சொன்ன. பசங்கலாம் குளிச்சிட்டு இருக்கானுங்க. இப்பதான் கிளம்பவே போறோம். என்னது, குளிச்சு ரெடி ஆகுறானுங்களா? அட சோம்பேறிக்கு பிறந்த சோம்பேறிகளா. இப்பதான் கிளம்பவே போறீங்களா? கேட்டா நான் எப்ப போன் பண்ணேன், உங்களை எப்ப போக சொன்னேன், இப்பதான் கிளம்புறேன்னு சொல்றீங்கடா. டென்ஷன் ஆகுதல, பசங்கலாம் குளிச்சிட்டு இருக்கானுங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு கெடா வெட்டி விருந்து வைக்கிறாங்க. அதனால விருந்துக்கு சாப்பிட கூப்பிட்டதுனால குளிச்சு கழிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு போங்க. உங்ககிட்ட வேலையை சொன்ன பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும்டா. போன வேடா. தல 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 தல. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான்டா இருந்தேன். இவனுங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 40 வருஷம் கழிச்சுதான் காரியத்தை முடிப்பானுங்க போல இருக்கு. இதுல பில்டப் வேற. இல்லக்கா, ஜெயில ரொம்ப சார்பா தான் இருந்தானுங்க. வெளியில வந்த உடனே ரொம்ப மொக்கையாயிட்டானுங்க. அந்த பஞ்ச பரதேச பத்தி பேசுறத நிறுத்து. இப்போ மகாவையும் விக்ரமே காணோம். இவனுங்க கடத்தலன்னு சொல்றானுங்க. அப்போ எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியலையே.
அதான்க்கா எனக்கும் ஒரே குழப்பமா இருக்குது. தைரியம் இருந்தா என் கட்டை அவுத்து விட்டு பேசுங்கடா. கடத்திட்டு வந்து கைய கட்டி போட்டு திமிராவ பேசுறீங்க. டேய் அப்படித்தானே நாங்க பேசுவோம். உன்னால எதுவும் பண்ண முடியாது. கையில வேற கன் இருக்கு. 2 பேரும் ஓவரா பேசிட்டு இருந்தீங்க. அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏண்டா இவங்கிட்ட தேவலாம பேசிட்டு இருக்கா? நம்ம தலைக்கு போன் பண்ணி சொல்லு, நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வந்தாச்சுன்னு. யாரா உன் தலைவன்? ஓ, அந்த பூனை கண்ணை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தானே அவனா? தைரியம் இருந்தா அவனை இங்க வர சொல்லு. என் புருஷன் கிட்ட அந்த ஆள் அடி வாங்கினது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கேட்டு நல்லா வாங்கிட்டு போ சொல்லு. நல்லா கொடுத்து அனுப்புவார். ஆஹா, பாரா ஹீரோனி கோவம் வருது. ஹலோ மேடம், என் தலைவனை தப்பா பேசினா தலையே இருக்காது. உங்களா சும்மா இருடா. அங்க என்னடானா கோயில வச்சு கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்க. இங்க என்னடானா இங்க 2 பேரையும் கடத்தி வச்சிருக்கீங்க. என்னதாண்டா உங்களுக்கு வேணும்? அதையாவது சொல்லி தொலை. என்ன பணம் வேணுமா? எவ்வளவு வேணாலும் தர்றேன். தேவையில்லாம இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாத. இதெல்லாம் எங்க தலை வந்து பாத்து பாரு. சொன்ன வேலையை மட்டும்தான் நாங்க செய்வோம். டேய் ஒட்ரா வாயா. நீ ரொம்ப ஓவரா பேசுற. வாயில பிளாஸ்டரை ஒட்டவா? இல்ல இல்ல வேண்டாம் 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 வேண்டாம். நீங்க 3 பேரும் எப்படி சுத்தி நின்னுட்டு இருந்தீங்கன்னா அவர் எப்படி சாப்பிடுவார் சொல்லுங்க? கொஞ்சம் அந்த பக்கமா போய் நில்லுங்க. அவருக்கு இந்த வேர்வை ஸ்மெல் எல்லாம் ஆகாது ப்ரோ. சாப்பிடும் போது யாராவது பக்கத்துல நின்னு அவருக்கு ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சுன்னா அப்புறம் டேய் இவரு பெரிய அமெரிக்க அதிபரு. வேர்வை ஸ்மெல் ஒத்துக்காதான். டேய் வாங்கடா கொஞ்சம் தள்ளி நிப்போம். விக்ரம் சாரி, உங்களுக்கு பிடிக்காது தானே? அதுவும் ஆளுங்க பக்கத்துலயே இருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டிட்டு வரும்ல. அதுக்காக தான் விக்ரம் சொன்னேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இத பாருமகா, நீ நிஜமாவே சொல்றியா இல்ல கிண்டலுக்கு சொல்றியான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அது டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஸ்வேதாக்கு வேற என்னாச்சுன்னே தெரியல. நம்மள எதுக்கு இப்ப இங்க கடத்தி கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நானே கன்ஃபியூஷன்ல வேற இருக்கேன். நீ வேற என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. தேவையில்லாம கடுப்பேத்தாத. நான் கடுப்பெல்லாம் ஏத்தல விக்ரம். சரி விடுங்க. காலையில ஆபீஸ் போற அவசரத்துல எதுவுமே சாப்பிடாம வந்துட்டேன். வயிறு வேற கப கபன்னு சத்தம் எல்லாம் போடுது. கொஞ்சம் பிரியாணி சாப்பிடலாமா? இல்ல எப்படி மகா, இல்ல எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரவுடி பயலுக கடத்தி வச்சிருக்காங்க? எல்லாரும் சுத்தி கன்ன வச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு நான் கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எப்படி உனக்கு மட்டும் பசிக்குது இப்போ? விக்ரம் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? வயிறு வேற டிபார்ட்மெண்ட், மூளை வேற டிபார்ட்மெண்ட் ஆச்சு. ஐயோ, கொஞ்சமாச்சும் சாப்பிடலாமே. சாப்பிட்டதானே கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். மூளையும் வேலை செய்யும்ல. ஓ, இப்ப எனக்கு மூளை வேலை செய்யலன்னு சொல்றியா நீ? ஐயோ விக்ரம், நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க. நான் உங்களை அப்படி சொல்லுவேனா விக்ரம்? எனக்கு ரொம்ப பசிக்குது. பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்ல. அதுக்குதான் நான் சொன்னேன். எனக்குலாம் வேண்டாம். ஐ ஃபீல் டிஸ்கஸ்டிங். எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. ஐயோ விக்ரம், சாப்பிடாதீங்க. நீங்க சாப்பிட வேண்டாம். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேன்.
நான் தான்பா புருஷன் முன்னாடி தானே, அதான் இப்படி கட்டினேன். அறிவில்ல தலை பார்த்தா டென்ஷன் ஆயிடு வர்றா. முதல்ல பழையபடி 2 பேரும் உட்கார வச்சு கட்டுங்கடா. உட்காரு. ஏய் உன்னதான் உட்காரு. பின்னால கை நீட்டு. நீட்டான்ற. ஏய் கைய காட்டு. ஒன்னாவே. ஷிட். சொல்லு தல. ஆமா நீ சொன்ன இடத்துல தான் இருக்கும். டேய் என்னடா கால் பண்ணிக்கிறாரு? தெரியலையே. இருமகா சொல்லு தல. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல தல. சரி விக்ரம், விக்ரம் என்ன பாருங்களேன். இங்க பாருமகா, நான் ரொமான்ஸ் பண்ற மூட்ல இல்ல. தேவையில்லாம ஏதாவது சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காத. அப்படியே நான் கற்பனை பண்ணிட்டாலும். ஏங்க அங்க பாருங்க, அங்க ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க பாருங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல தல. நாங்க எப்படி அதை பண்ணுவோம்? இல்ல தல. ஏங்க இதாங்க கரெக்ட் டைம். எஸ்கேப் ஆயிடலாமா? என்ன சொல்ற? என் கட்டை கொஞ்சம் அவுத்து விடுங்களேன். திரும்ப 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 மெது. ஓகே ஓகே போதும் போதும். Slow. விக்ரம், நான் சார் பிரகாஷ் ஆலகாண்டா. என்ன மேடம், நான் சொன்னது கரெக்ட் தானே? சொல்ல வந்தது சொல்லுங்க. என்ன டீலு?
அட பாருடா மேடத்துக்கு எவ்வளவு அவசரம்னு. சொல்றேன் மேடம், சொல்றேன். அதுக்கு தானே இன்னும் தூரம் வர சொல்றேன் உங்களை. என்னன்னா இப்ப நீங்க கடத்தி கொலை பண்ண சொன்ன மகாலட்சுமியும் என்கிட்ட தான் இருக்கா. உங்க தவ புதலும் விக்ரமும் என் சைடுல தான் இருக்கான். இப்போ மகாலட்சுமியை போட்டு தள்ளிட்டா எனக்கு மகாலட்சுமி எப்படி கிடைப்பா? என்ன புரியலையா? நான் சொல்ற மகாலட்சுமி உங்க மருமகல்ல, என்னோட மகாலட்சுமி. காசு, பணம், துட்டு, மணி மணி. என்ன மேடம், இப்ப புரிஞ்சிருக்குமே? ஓ அதான் போன்லயே கேட்டேன்ல, எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, செட்டில் பண்ணிடுறேன். அட பாருடா, மேடத்துக்கு மறுபடியும் அவசரம். மேடம், உங்க மகாலட்சுமி மட்டும் போட்டு தள்ளிட்டா உங்க பையனுக்கு வர வேண்டிய மொத்த சொத்தையும் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? சில்லற காசுக்கு போய் இவ்வளவு தூரத்துக்கு இந்த காரியத்தை நான் பண்றப்பனா? வேற என்ன வேணும் உனக்கு? இப்ப கேட்டீங்க பாத்தீங்களா, கரெக்டான பாயிண்ட். மேடம், நம்ம டீல் என்னன்னா, மகாவை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர்ற சொத்துல எனக்கு 5% கமிஷனா வந்துடணும். ஓ 5? என்ன விளையாடுறியா? மொத்த சொத்துல 5% எவ்வளவு தெரியுமா உனக்கு? கோவப்படாத, அடக்கி வாசி. அவன் நம்ம இடத்துக்கு வரல, நம்ம தான் அவன் இடத்துக்கு வந்திருக்கோம். அமைதியா பேசு, அமைதியா பேசு. என்ன பூனகண்ணன், டீல் பேச வர சொல்லிட்டு கமிஷன் பேசிட்டு இருக்கீங்க? மொத்த சொத்துல 5% ரொம்ப அதிகம். நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை கேளுங்க, நான் செட்டில் பண்றேன். அதை விட்டுட்டு மேடம், நான் சொல்ற டீலை ஏத்துக்கிட்டா அந்த மகாலட்சுமி கொன்னுட்டு விக்ரம உயிரோட உங்ககிட்ட திரும்ப கொடுத்துருவேன். இல்லன்னா 2 பேரையும் சேர்த்து போட்டு தள்ளிடுவேன். ஏய், விக்ரம் செத்து போயிட்டா அவனோட சொத்து எதுவுமே உங்ககிட்ட வராது. எல்லாம் அனாமத்தா அரசாங்கத்துக்கு போயிடும். நீங்க நடுத்தருவுக்கு வர வேண்டியதான். புரிஞ்சதில்ல? என்னடா, தப்பி போனவங்கள தோத்தி பிடிச்சிட்டீங்களா? தலைவரே, பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன, சீக்கிரம் சொல்லி தொலை. தப்பிச்சு போனவங்க 2 பேரும் துரத்திட்டு போகும்போது போலீஸ் வந்துருச்சு தல. என்னடா சொல்ற? போலீஸ் வந்துருச்சா? ஆமா தல. அவங்க எப்படி மாப்பம் பிடிச்சு வந்தாங்க? தெரியலையே தல. நம்ம யாராவது மாட்டாங்களா? தெரியல தல. போலீஸ்காரங்களை ஓட ஓட துரத்துறான் தல. அவனுங்க கிட்ட தப்பிச்சு வரதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு தல. கொஞ்ச நேரம் வந்துட்டு விட்டானுங்க தல. எப்படி நம்ம இடத்த கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவானுங்க, பாத்துக்க தல. இப்ப என்ன பண்றது? அந்த மகாவும் விக்ரமும் நம்ம நல்லா பாத்துருக்காங்க. நம்ம அடையாளத்தை சொல்லி கண்டிப்பா போலீஸ்ல மாட்ட வச்சிருவாங்க. ஒரு 6 மாசம் இந்த பக்கம் தலை வச்சு படுக்காம எங்கேயாவது குஜராத் பக்கம் போயிட வேண்டியதான். அதுதான் இப்போதைக்கு சேஃபா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில நீ நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிருந்தா மாப்பிள்ளைய வீட்லயே டிராப் பண்ண சொல்லிருக்கலாமேமா. எதுக்காக பாதி வழியில விக்ரம் மாப்பிள்ள உன்னை இறக்கி விட்டு போனாரு? அதுவும் புயல் மழையிலும் கூட பார்க்காம. அப்பா இல்லப்பா, அவரு வீட்லதான் டிராப் பண்றேன்னு சொன்னாரு. நான் தான் பாதி வழியிலே இறங்கிட்டேன். அப்ப மழை கூட இல்லப்பா, அதனால்தான் அவரை நான் போக சொல்லிட்டேன். ஏங்கா, வந்ததுதான் வந்த, நேரா வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி பாதி வழியில இறங்கணும்? நாங்களாம் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? நல்லா கேளு சுபா, எவ்வளவு பயந்து போயிட்டோன்னு நமக்கு தான் தெரியும். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சுபா. நம்ம வீட்டுக்கு தானே, சரி வந்துடலான்னு பார்த்தேன். திடீர்னு பார்த்தா மழையும் காத்தும் புயலுமா அடிச்சுது. ரோடு எல்லாம் பிளாக்கா இருந்துச்சு, எந்த வண்டியும் கிடைக்கல. சரி கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா போன்ல சிக்னலும் இல்ல. அதனாலதான் மாட்டிக்கிட்டேன். விக்ரம் தான் என்ன தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு. சரி மகா,
ஆனா நேத்து உன்னையும் மாப்பிள்ளையும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களாமே. அத ஐசு தான் சொன்னா. யார் அப்படி பண்ணது? அவங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி தப்பிச்சு வந்தீங்க? மா, உங்களுக்கு தெரிஞ்சா பயப்படுவீங்க, தேவையில்லாம வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். ஆனா அக்கா சொல்லிட்டா போல. அம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நாங்க 2 பேரும் சேஃபா வந்துட்டோம். என்னமோமா, நம்ம கெட்ட நேரம் என்னென்னமோ நடக்குது. ஆமா, மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? அந்த கடத்தல்காரங்க அவரை எதுவும் பண்ணிரல இல்ல? பா, அவருக்கு எதுவும் இல்லப்பா, அவரு நல்லாதான் இருக்காரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். நீங்களும் அம்மாவும் உட்காருங்க. மகா, பரவாயில்லம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளைக்கு நாங்க வந்தது பிடிக்குமோ என்னமோ, நாங்க அவரை தொல்லை பண்ண விரும்பல. சச்சா, அப்படியெல்லாம் இல்லம்மா, அவரு ரூம்ல தான் இருப்பாரு. நான் போய் கூட்டிட்டு வரேன். உட்காருங்க, உட்காரு. உங்களை பார்த்தா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, அதான் ஒரே காரணம் விக்ரம். ஒருவேளை நீங்க நல்ல மூட்ல இருந்தா வந்து அவங்க கிட்ட நீங்க பேசுவீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல விக்ரம். மகா, சரி, எனக்கு புயல் மலையில நீ தனியா மாட்டிக்கிட்டப்ப உன்னை நான் தான் அங்க விட்டுட்டு வந்தேன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா? விக்ரம், அதை எப்படி விக்ரம் நான் சொல்ல முடியும்? நான் உங்களை எப்பயும் யார்கிட்டயும் விட்டு கொடுத்ததே இல்ல விக்ரம். அங்க நானே தான் கார்ல இருந்து இறங்கிட்டேன், நானே தான் உங்களை போக சொன்னேன்னு அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் எதுவுமே சொல்லல விக்ரம். நீங்க ரைட் டைம்ல வந்து என்ன காப்பாத்துனீங்கன்னு பெருமையா தான் சொல்லிருக்கேன் அவங்க கிட்ட. சரி, நீ போ, நான் வந்து பாக்குறேன். விக்ரம், சீரியஸாவா? தேங்க்ஸ் விக்ரம். நல்ல விஷயம் விக்ரம். உங்களை பார்த்தா அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் போறேன், நீங்க வந்துருங்க. விக்ரம், ப்ளீஸ் விக்ரம், போன தடவை மாதிரி என் மேல இருக்கிற வெறுப்ப அவங்க மேல காட்டி அவங்கள இன்சல்ட் மட்டும் பண்ணிடாதீங்க விக்ரம். அவங்க ஆல்ரெடி நொந்து போயிருக்காங்க விக்ரம், தாங்க மாட்டாங்க. நினைக்கிறேன். இல்ல மகா, நீ போய் சொல்ற. கண்டிப்பா அது உனக்கு எனக்குமான பிரச்சனை இல்லைன்னு நீயே உன் வாயால் ஐஷு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் தெளிவா கேட்டேன். கண்டிப்பா அது வேற ஏதோ ஒரு பிரச்சனை தான். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் நீ வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். யாரா இருந்தாலும் வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு வந்து தானே பேசுவோம். ஆனா அன்னைக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வெளியிலே வச்சு பேசி அனுப்பிட்டு வந்தியே. யார் அந்த ஆளு? அவரும் நீயும் போன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டதை நானே பார்த்தேன். நீ ஐஸ்வர்யா கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுக்கும் அந்த ஆளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவ்வளவு தூரம் விக்ரம் என்ன கவனிக்கிறாரா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கு என்னன்னு போறதுதானே இவரோட குணம். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம என் விஷயத்துல உண்மையான அக்கறையோட எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மோட்டிவோட தான் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாரு. பேசாம உண்மை இவர்கிட்ட சொல்லிடலாமா? சொன்னா நிச்சயமா விக்னேஷுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சத்தை இவரே கொடுத்துருவாரு. பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். பயப்படாதக்கா, இந்த விஷயத்த உயிரே போனாலும் நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், சரியா? நானும் கடைசி வரைக்கும் இந்த ரகசியத்தை காப்பாத்துவேன். இது சத்தியம்க்கா.
சொல்ல முடியும்? இதுவரை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ஐஸ்வர்யா கிட்ட அவ்வளவு நம்பிக்கையா வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வார்த்தையை நான் காப்பாத்தணும்ல. ஐஸ்வர்யா கிட்ட சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை காதம் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாமலே நாம தான் சால்வ் பண்ணணும். வேற வழியே இல்ல. மகா, என்ன இவ்வளவு யோசிக்கிற? இத பாரு, என்கிட்ட அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு என்ன அவ்வளவு பெரிய ரகசியம் ஏதாவது இருக்கா? ஏன் இருக்க கூடாதா விக்ரம்? எனக்குன்னு எந்த ரகசியமும் இருக்கவே கூடாதா? எப்படி இருந்தாலும் இன்னும் 6 மாசத்துல நம்ம பிரியதானே போறோம். அப்படிதானே நீங்களும் சொன்னீங்க. அக்ரிமெண்ட்லயும் அப்படிதானே கையெழுத்தும் வாங்கிருக்கீங்க. அப்படி பிரிய போற எனக்கு தனிப்பட்ட முறையில சில ரகசியங்களும் இருக்கும் தானே. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட